ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வர டிசம்பர் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும், இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த 12 ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நடக்காது, எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விலாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க 3 ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள், ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள், ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்ககிட்டயே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. ஏன்னா இந்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையான சனிப்பெயர்ச்சி. அப்போ சனிப்பெயர்ச்சினா என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்துடுது. ஆமாம், ஜனவரி 17ஆம் தேதியே நடந்து போச்சு. திருக்கணித பிரகாரம் சனிப்பெயர்ச்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு. இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போகிறோம்? கோவிலுக்கு தான் போகிறோம். அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையினாலே அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 20/12/2023 மாலை 5 மணிக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார். அப்போ உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, உண்மையான சனிப்பெயர்ச்சி, அதான் நம்ம டைட்டிலே வச்சுருக்கோம், திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் 20/12/2023 முதல் 20/6/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. மீனராசிக்கான உண்மையான 7.5 சனி ஆரம்பம். மீனராசிக்கு உண்மையான 7.5 சனி ஆரம்பம். அப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக போயிருக்கும். என்ன தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இனி வரும் காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மீனராசி என்பவர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். இது வரலும் எனக்கு கசப்பு, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட சில பொருட்களை சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மருந்தாக சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இயற்கை மருத்துவத்துக்கு மாறுவாங்க. வேப்பிலை சாப்பிட்றது, அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் சித்த மருத்துவம் சாப்பிட்றது, ஆயுர்வேதிக் சாப்பிட்றது. காரணம் என்னென்னா, மீனராசி என்பவர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 7ல் கேது, அதோடு மட்டுமல்ல 12ல் சனி பகவான். ஒரு பக்கம் 7.5 சனியுடைய ஆரம்பம், இன்னொரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான். அப்போ இந்த சனி ராகு தொடர்பு எதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தேவையில்லாத வயிறு உபாதைகளை ஏற்படுத்தும். மெயினாக ஸ்டமக் ப்ராப்ளம் தான், வயிறு பிரச்சனை தான் ஏற்படும். பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும், மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்களாகவே நிறைய மருந்துகள் சொல்லி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி மருந்துகள் அதிகம் உட்கொள்ள வேண்டிய காலங்கள் ஏற்படும். அப்போ எதில் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா, மீன ராசி அன்பர்களே உங்கள் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மற்றதெல்லாம் அப்புறம், நீங்கள் முதல்ல உயிரோடு இருந்தால் தான் அது நன்மையோ தீமையோ நாம் அதை அனுபவிக்க முடியும். உடம்பு ரொம்ப முக்கியம். அதே போல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விபத்துகள்,
வலது காலில் அடிபடுறது, ரத்தம் வர்றது, அதே போல் ஆப்ரேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன ராசிக்கு நடக்க போகுது. இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. ஒரு வலது கால் அடிபடுது, ரத்தம் வருது, உடனே பயந்துடாதீங்க. அப்படியா, வலது கால் அடிபட்டிருக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை சாமி கட்டு போட்டிருக்கேன், அதை விட சந்தோஷம். இல்லை சாமி உள்ள பிளேட் வச்சுருக்கேன், பல மடங்கு சந்தோஷம். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த காலில் அடிபடுதோ சனியுடைய காரகத்துவம், அந்த 7.5 சனியுடைய தாக்கம், இந்த கர்மா வினை குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 7.5 சனியுடைய உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வேறு எங்கேயும் பாதிப்பு ஏற்படுத்தாது. எப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு உள்ள ஒரு இரும்பு சனி வைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு மற்ற எந்த இடத்துல எழுந்து வந்து நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் எடுத்து பிரித்து சொல்கிறதுக்கு, வழிகாட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைசர் தேவை. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆரோக்கியத்தில் கவனம், ஒரே வரி. நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, என்னை கேட்காம யாரும் வேலையை விடக்கூடாது. நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லுவேன், என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். அப்படி என்னுடைய டிவோட்டிஸாக இருப்பீர்களே ஆனால் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது. நான் கோச்சுன்ட்டேன், நான் வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், நான் அவனை போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசுவது சிறப்பு அல்ல. என்னை கேட்காம வேலையை விடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிச்சயமாக அங்கே சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். 7.5 சனி, இடமாற்றங்கள் இருக்கும், வேலை மாற்றங்கள் இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இல்லை இதை விட கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிரேடில் லெவலில் கொஞ்சம் நீங்கள் இப்போ என்ன ரேங்க்கில் இருக்கீங்களோ அதை விட ஒரு 2 ஸ்டெப்பு கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் ட்ரபுளாக இருக்கும். அப்போ வேலையில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது 10,000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் 10 கோடி ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் வேலையில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. அது உள்நாட்டு வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, கவர்மெண்ட் வேலையோ, போலீஸ் வேலையோ, ஐஏஎஸ் வேலையோ, சிஇஓ வேலையோ, எஸ்டிஓ வேலையோ, என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஜாப் கேர்ஃபுல், டோன்ட் சேஞ்ச் த ஜாப். ரைட். ப்ரொமோஷன் பற்றிலாம் இப்போ பேசாதீங்க. ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட், குடும்பம் ரொம்ப 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 முக்கியம். நிறைய மீனராசி என்பர்கள் நம்ம பார்க்குறோம், ஃபேமிலியை வந்து கதறி அழறாங்க. சாமி இப்படி ஆயிடுத்து சாமி, அப்படி ஆயிடுத்து சாமி அப்படின்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கணும். அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஃபேமிலியில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருங்க. குறிப்பாக மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பேர், கணவனோ மனைவியோ, ஸோ இங்கே எங்கேவா இருக்கீங்களோ பேரை ரொம்ப கவனமாக அனுசரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து அவங்க கைப்பிடிச்சு பின்னாடி நடந்து போங்க, முன்னாடி வந்து நிற்காதீங்க. ஸோ ஒருத்தருக்கு பின்னாடி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் கணவன் மனைவி ஒற்றுமை, அதிக அக்கறை தேவை. ரொம்ப அலட்சியமாக இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியம் இருக்கும். அந்த அலட்சியம் வச்சுக்காதீங்க மீனராசி அன்பர்களே. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக என்ன சொல்லலாம் மீனராசிக்குனாக்கா, உங்களுடைய கேர்லெஸ்னஸ் தான் நிறைய மிஸ்டேக்கு காரணமாக இருக்கும். ஸோ எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசிக்கு நம்ம இன்னொன்று கூட சொல்லலாம், தேவையில்லாத மன பயம் இது உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு பதட்டமாகவே இருந்திருக்கும். நெஞ்சு வலிக்குதுன்னு வைங்க, ஆஸ்பத்திரி போனால் இசிஜி எடுக்க சொல்லுவாங்க, எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும், வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அப்போது அந்த மனசில் இருக்கக்கூடிய பயம், மனக்குழப்பம், இதெல்லாம் இந்த மீனராசிக்கான ஒரு தாக்கம். அப்போ எப்படி இருக்கணும்? நிதானமாக இருக்கணும், மெடிடேஷன் செய்யலாம், நிறைய ஜபங்கள் பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது, அந்த மாதிரி வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் செய்வது, உங்களுக்கான பரிகாரங்களை தெரிஞ்சு செய்கிறது, இதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடியதாக அமையும் மீனராசி அன்பர்களே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பிஸ்னஸை பார்த்துருவோம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ்,
மேபி ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய 3000 பேர் வேலை செய்ய ஷிஃப்டாக வச்சு வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், விவசாயங்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஐடி மால்ஸ், ஐடி சென்டர்ஸு, ரெண்டல் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, லாட்ஜஸ், ஏனைய தொழில்கள், இன்னும் எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் எங்கே பண்ணாலும், வேர்ல்டு வைடு எங்கே பண்ணாலும் சரிதான், உலகத்தில் நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரிதான். நீங்கள் மீனராசியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நிச்சயமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப பெருசாக கடன் வாங்கிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் கடனில் தான் இருப்பீங்க. மீனராசியை பொறுத்தவரை ஒன்று நீங்கள் கடனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ரெண்டில் ஏதாவது எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க. என்னால் நான் கடன்காரனாக இருக்கேன் சாமி அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னு அர்த்தம். நான் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் சாமி இருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட கடன் இல்லைன்னு அர்த்தம். அப்போது எதையுமே ரெண்டுமே கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. தயவு செய்து லோனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் மீனராசி என்பர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். நார்மல் பிஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஜீவாதாரத்துக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு மாதம் எனக்கு ஒரு 70,000 ரூபா வேணும், அப்போ தான் என்னால் குடும்பம் பண்ண முடியும்னா நிச்சயமாக சாமி அதை கொடுப்பார். வருமான குறைவு இருக்காது. மீன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு ஆரம்ப காலகட்டங்கள் முதல் 2.5 வருடத்தை தொடுகின்றார் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 12இல் சனி பகவான் இருக்கின்றார். ராசியிலே ராகு இருக்க ரொம்ப கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரர்கள். ராசியில ராகு இருந்தால் வளர்ச்சி உண்டு. ராகு உங்களுக்கு யோகாதிபதியாகவோ அல்லது ராகு நல்ல இடத்துல உங்க ஜாதகத்துல இருந்தால் இந்த ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுக்காமல் போவது கிடையாது. ஆனா சனி 12ல இருக்க நிறைய விரைய செலவுகள் உண்டு. காசு தங்காது. பணம் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஏதாவது ஒரு விரைய செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழிவகைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது சுப விரயமாக பண்ணும் பொழுது, அநாத ஆசிரமத்துக்கோ கோவிலுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணும் பொழுது நிச்சயமாக அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகிவிடும். அதனால சுப விரயங்களாக பண்ணிடுங்க. அப்படி எப்படியும் விரயமாகத்தான் போகுது. அதனால சுப விரயமாக பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பல மடங்கான புண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 12இல் சனி இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது வெளிநாடு போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ எதற்காக நீங்கள் வெளிநாடு போனீங்கனாலும் அதற்குண்டான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும். பயணங்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணினாலும் எந்த ஒரு ஐடென்டிஃபை இல்லாமலும் பண்ணக்கூடாது. அத்தாட்சி இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 7ஆம் பார்வையை உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ கடன் வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோக மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு இடத்தை விட்டு நிச்சயமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள், பூர்வீகம் சார்ந்த ஒரு சொத்து பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வுகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யாராவது பூர்வீகத்தை விட்டு வெளியே போகலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படியும் பூர்வீகத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ வெளியே போகணும், பூர்வீகம் ஸ்தானம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் பணி செய்வது, கட்டுமான பணி செய்வது, உழவார் பணி செய்வது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத 3 பாகமும் பிரிக்கணும். 7.5 வருஷத்தை 2.5 வருஷமா பிரிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் மூலமாக கண்டிப்பாக விரைய செலவுகள், பணம் முடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. வேலையிலையும் பிரச்சனைகளை கொடுப்பார். ஸோ இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். வெளிநாடுக்கு சிறப்பான அமைப்பு. லக்னத்தில் ராகு இருக்கிறது, ராசியில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதிலையும் மாற்றமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். மீனராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீனராசிக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார். சனி கும்ப சனி விரய சனின்னு சொல்லுவோம். விரயஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார்.
வருமானஸ்தானம், தன குடும்பம், தன வாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். களத்திரத்தின் விரயம், களத்திரத்தின் ரகசியம், ஸ்பௌஸோட ரகசியம், இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய நெடுந்தூர பயணம், தந்தை, பித்ருஸ்தானம், ஆன்மீகம், தான தர்ம சிந்தனை, இதெல்லாம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 2, 6, 9 இந்த 3 இடத்தையும் சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போது எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வை வேறு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எதிர்பாராத தன வரவை எப்படி நம்ம பிரயோகப்படுத்திக்கிறோம், எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதா இருக்குது. எதிர்பாராத தனம் வரும்போது நீங்கள் சுதாரிக்கணும். நமக்கு இந்த பணம் வந்து நமக்கான பணமா, இல்லை எப்படி இதனால் என்ன பிரச்சனைகள் விளைவுகள் வருங்கிறத நீங்கள், ஏன்னா 2ல் குரு இருந்தால் காரகோ பாவகடாசி, 2ல் குரு 5ல் குருவில் இருந்தால் காரகோ பாவகடாசி, தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்தால் அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சுதாரிக்கணும். கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு பறக்காமல் நிதானமாக இருந்து அந்த அந்த பணத்தை, அந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அடிமை ஜீவனஸ்தானம், 6ங்கிறது ருணரோக சத்ரு அடிமை ஜீவனஸ்தானம். 6ஆம் இடம்னா சிம்மம், இந்த சிம்மத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் உபாதைகள், ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பௌஸு, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கையாள வேண்டிய காலகட்டம் தான். 9ஆம் இடம் நெடுந்தூர பயணம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் இந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக நீங்கள் எடுக்கலாம். சந்திரன் ராகு உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த விரயங்களை கட்டுப்படுத்திக்கணும். விரயங்கள் வந்து சுப விரயம். ஏன்னா ராகுவோட சந்திரன் சேரும் பட்சத்தில் தொழில் ரீதியாக சில முடக்கங்கள், அது 12ஆம் இடம், காலபுருஷத்துக்கு மீனம்ங்கிறது 12ஆம் இடம். ராகு சந்திரன் சேர்க்கை வந்து முன்னோர் வழி துர்மரணம், விரயங்கள், அதாவது அடங்காத ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சந்திரன் ராகு சேர்க்கை. இன்னும் வேணும்னு சொல்லக்கூடிய நிலையில் சந்திரன் ராகு இருக்கார். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு, எமோஷ்னலி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் முதல்ல பெண்களாக இருந்தால் அழறதை நிப்பாட்டணும். அழுகை வரத்துக்கான ஏற்படுறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அதை நீங்கள் விட்டுட்டு என்ன முடிவு எடுக்கணும், அடுத்து என்ன நிலை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து 2ஆம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய சிந்தனை பூரா குடும்பம் குடும்பம் குடும்பம், தனம் 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 அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை சார்ந்தே ட்ராவல் பண்ணலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், இதிலெல்லாம் வந்து நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸலண்ட்டான டைம். உங்களுடைய தந்தைக்கான உடல் நிலை அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தந்தைக்கான மருத்துவ செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு முக்கியமான முன்னேற்றம், முக்கியமான ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது வரத்துக்கான, ஏன்னா குருவுக்கு வந்து சனி நட்பு கிரகம் தான், பெரிய அளவு பாதகத்தை செய்ய மாட்டார். சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் விரயங்களை சுப விரயங்களாக கொடுக்கக்கூடிய நிலையில் தான் சனி பகவான் இருக்கார். விரயங்கள் வந்து நீங்கள் இன்னொருத்தருக்காக செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, உங்களுக்காக இன்னொருத்தர் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, அதில் உங்களுக்கு சிறிதளவு உங்களுடைய பங்கும் இருக்குது. அந்த மாதிரியான விரயங்கள், சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக நடக்கும். சனி எப்பொழுதுமே ஓரளவுக்கு மீனராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் சரி பெரிய அளவு பாதகத்தை செய்ய மாட்டார். நீங்கள் இந்த நீர் கிரகம், மீனம் வந்து நீர் ராசி, நீர் ராசிங்கிறதுனால நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமேஸ்வரம், இது மாதிரியான கோயில்கள், கடல் இருக்கக்கூடிய கோயில்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது மோட்சஸ்தானம், மோட்ச வீடு மீனம், மோட்சஸ்தானங்கும் போது சித்த குருமார்கள், ஜீவசமாதிகள், இந்த பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் மேற்கொள்கிற பட்சத்தில் இந்த சனி பயிற்சியானது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மனித முகமில்லாத தெய்வத்தோட வழிபாடை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது. வாராகி, பிரத்திங்கரா, ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், அடுத்தபடியாக ஆஞ்சநேயர், பிள்ளையார், இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடு இந்த 2.5 வருட காலகட்டம் முக்கியமான ஒரு மாற்றத்தையும் எதுவுமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும். எப்போதுமே நீங்கள் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்கள் மனநிலை ஒரு ஸ்திரமாக இருக்க முடியாத ஒரு
சூழ்நிலை கைதியாக மாறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யணும். பிரார்த்தனையாக இருந்தால் தொடர்ச்சியாக செய்யணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் கொண்டு வரணும் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். ஏன் மனநிலைன்னு சொல்கிறேன்னா, உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறார், ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த சந்தேகங்கள், அப்புறம் ஆசைகள் பூர்த்தி அடையாத மனநிலை, இதெல்லாம் இயற்கையாகவே கொடுக்குற நிலையில் இருக்கார். அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்து அதாவது நிதானமாக இருந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டாக நீங்கள் எப்போதுமே திங்க் பண்ணணும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல. களத்திரத்தின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய குழப்பங்களை நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கக்கூடிய காலகட்டம், பேசி தீர்த்துக்க வேண்டிய காலகட்டம். டைவர்ஸ் கேஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல பிரிவை தரக்கூடிய நிலை இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். குடும்பத்தை அதாவது குருக்கு எப்போதுமே சூட்சும அசுப பலன் தனியாக இருக்கிற பட்சத்தில் அந்தணன் தனித்து நிற்க அவதி உண்டாம். அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை, நிம்மதித்த மனநிலை, சனியோட பார்வை வேறு இருக்குது. இப்போ நீங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடியல இன்னும், நீங்கள் தான் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது. உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால, உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் உங்களுடைய கடனை நீங்கள் நினச்சா அடைக்கலாம். உங்களுடைய நோய் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசு வச்சா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறது கணக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். நோயின் தீவிரம் குறையாமல் இருக்கணும்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. நோயின் தன்மை குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சார்ந்த முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் வந்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 10ல் சூரியன் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சார்ந்த பரீட்சைகள்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் உங்கள் ராசிலேயே இருக்கார். அப்போது இப்போ மாணவர்களுக்கு ஏதுவான காலகட்டம். தனுசு ராசி மாணவர்களுக்கு அருமையான டைம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். ஏன்னா தனுசு மார்கழினாலே பிரம்ம முகூர்த்தம். அந்த தனுசுக்கு அதிபதி தான் குரு தான் மீனத்துக்கும் அதிபதி. காலையில் 4:30 to 6 எந்திரிச்சு படித்து முடிச்சிங்கன்னா அருமையாக பதியும். புத ஆதித்ய யோகத்தில் சூரியனும் புதனும் இருந்து இப்போது கோட்சாரத்தில் இருக்கிறதுனால மனசில் அதாவது மனசில் பதியக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு அருமையான டைம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரார்த்தனைகள், முன்னோர் வழிபாடு, மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு, தான தர்மங்கள், தினசரி ஒரு ஜீவராசிக்கு உணவளிக்கிறது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும். ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் ஏன் பெறணும்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சிங்கும்போது இளைய சகோதரம், மூத்த சகோதரம் இவங்களுடைய ஹெல்ப் மூலமாக இவங்களை அரவணைச்சி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போய் முன்னோர்களுடைய வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டம் நல்லதொரு காலமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.